நம்ம மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவ நெருங்கிட்டாங்க. ஸோ, இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமா அப்கமிங் ஸ்டோரி லைன் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஏன்னா மல்லி வேற பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. வெண்பா வீட்டுக்கு வந்ததுமே இந்த நியூஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, வெண்பா எவ்வளோ ஹேப்பியா இருப்பாங்க. ஏன்னா மல்லி கிட்ட அடிக்கடி எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும் அப்படிங்கிற மாரி நம்ம வெண்பா தான் கேட்டாங்க. இந்த விஷயத்த கேள்விப்படவுமே நிச்சயமா வெண்பா பயங்கர சர்ப்ரைஸ் ஆவாங்க அப்படிங்கிறதால நிச்சயமா சூப்பரா இருக்கும். அதத்தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்து இருக்கும். இப்ப மல்லிய பொறுத்தவரைக்கும் அந்த கலாவதிய அடையாளம் கண்டுட்டாங்க அப்படிங்கிறதுல அவங்கள பின்தொடர்ந்து போறாங்க. ஆனா அந்த கலாவதிய பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்பவே கிரிமினலா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அவங்க இவங்களோட கண்ணுல மண்ண தூவிட்டு எஸ்கேப் ஆயிர்றாங்க. இதனால மல்லியால வேற எதுவுமே பண்ண முடியல. அவங்கள பிடிக்க முடியாத சூழ்நிலையில, சரி நம்ம தீபன் சார் கிட்ட தகவல் சொல்லலாம் அப்படிங்கிற மாரி தீபன் கிட்ட தகவல சொல்றாங்க. தீபனுமே நம்ம டைரக்ட்டா இன்ஸ்பெக்டர்ட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னா, மல்லி ஏன் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க? போலீஸ்க்கு தகவல் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க அப்படிங்கிறதால, இப்ப தீபிகா கிட்ட போய் சொல்றாங்க. தீபிகாவுமே ஓரளவு நம்ம வெண்பாவ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால, அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறாங்க. இந்த மல்லி ஏன் தேவையில்லாம அட்வென்ச்சர் வேல பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி தீபிகா தீபன் கிட்ட பார்த்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. "நீயும் ஒரு தாய் தானே, எதிர்த்தாலும் நம்ம குழந்தைய கடத்தினவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, யாரா இருந்தாலும் பிடிக்க தானே நினைப்பாங்க." அப்படிங்கிற மாரி தீபன் சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட தீபிகா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அந்த கலாவதி வெளியில வந்தது, அவங்களோட நெட்வொர்க் பத்தி பேசுறப்ப, அவங்களோட ஃபோன் நம்பர் மூலமா ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதா சார்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர மாத்திட்டாங்க அப்படிங்கிற சமயத்துல, மொபைல் எப்படியும் வச்சிருக்க தானே செய்வாங்க. அதுல இருக்கிற நம்பர் வச்சு அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தீபிகா இப்ப ஐடியா குடுக்குறாங்க அப்படிங்கிறதால, நிச்சயமா இந்த இன்ஸ்பெக்டர பொறுத்தவரைக்கும் கலாவதிய கூடிய சீக்கிரம் புடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இப்ப அந்த கலாவதியுமே உயிர் தப்பிச்சோம் அப்படிங்கிற மாரி ஓடி போய் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள எப்படியாச்சும் இடமாத்தணும். அங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா சரி வராது. இந்த வெண்பாவோட அம்மா என்ன தொரத்திட்டு வரா அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, வெண்பாவுமே கொஞ்சம் எதிர்த்து பேச தான் செய்றாங்க. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே இல்லன்னா நாளைக்கு சண்டே இந்த 2 நாள்ல நம்ம வெண்பாவ சூப்பரா புடிச்சுருவாங்க. அந்த நாளுக்காக தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கோம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.